தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. பேட்ச் மாணவர்களும் மற்ற அனைத்து நண்பர்களும் பயன்பெறும் வகையில் நம்ம டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னாலும் 7667448486 நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடுவோம். முதலாவதாக டிபிஜிஎஸ் 2022 கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். ஷூராக சொல்கிறாங்க, நீங்கள் ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தா மட்டும்தான் உங்கள் வெற்றிங்கிற உறுதி. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்காம யாருமே கிளியர் பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் கொஷினை மெமரைஸ் பண்ணக்கூட தேவையில்ல, பட் எப்படிலாம் கேட்டிருக்காங்க எப்படிங்கிறது அது அந்த டிஎன்பிசி நாலேஜே உங்களுக்கு அப்போ தாங்க வரும், இல்லைனா வராது. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். முதல் கேள்வி, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி, மாநில தேர்தல் ஆணையம். 2, வளர்ச்சி திட்டங்களுக்கான கூட்டாட்சியை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கிடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறையானது போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை. 3, மக்கள் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை எது? ஓம்புட்ஸ்மன் அமைப்பு. அடுத்து 4வது கேள்வி, கீழ்காணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்சநீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுவது. உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்றது 124 to 147. உச்சநீதிமன்றம், நிதி ஆணையம், இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்துக்க, முக்கியமான அமைப்புகள் எல்லாமே. 5, தடுப்பு காவல் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் ஆலோசனை குழு. 6, சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் டேஸ் ஆகும். முடிவுக்கு கொண்டு வருதல் தான். பாருங்க எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்க. அடுத்து 7, கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைசாரா சாதனம் எது? பூஜ்ய நேரம். 8, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? எப்பவுமே உங்களுக்கு அடிப்படை கடமைகள் வராத கொஷினே இருக்காதுன்னு சொல்லலாம். இதில் என்ன தப்புனா, 2022 ஆண்டு 82 சட்டத்தின்படி ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது தப்பு. ரெண்டாயிரத்தி 86வது சட்ட திருத்தப்படி தான் அடிப்படை கடமை 11ஆவதா ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. அடுத்து 9, அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 3. நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது உரிமை. ஓகே, சரி. தேசிய அளவிலான அவசர நிதிநிலையின் போது விதி 20, 21 தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம் என்பதும் சரி. 10, தீண்டாமை ஒழிப்பு பற்றி கோரும் அரசியலமைப்பு விதி 17. அடுத்து சிஎஸ்ஜிஎஸ் 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருவனவற்றில் யார் வடிவமைத்தது? பிங்காலி வெங்கையா அவர்கள். 2, இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எப்போது தொடங்கியது? 2019. 3, விதி 200 விளக்குவது. ஆப்ஷன் பி, ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தல் பற்றி கூறுவதுதான் விதி 200. 4, கீழ்கண்டவற்றுள் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவர்களில் சரியான கூற்று எது? இரண்டுமே சரிதான். வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 4ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது சரி. வழிகாட்டு நெறிமுறை இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கார வரையறுக்க முடியும் என்பதும் சரி. 5, விதி 359 படி குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். 6,
பின்வரும் ஊழல் தடுப்புகளில் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டது. மத்திய விசாரணை ஆணையம், மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம். 7. மத்திய புலனாய்வு செயலகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? ஏப்ரல் 1963. 8. கூற்று ஏ, இந்திய பாராளுமன்றத்தில் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. கூற்று ஆர், மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதியாக இருக்கிறார்கள், மக்களவை பிரதிநிதிகளாக அல்ல. இதோட ஆன்சர் கூற்று காரணம் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. 9. ஜம்மு காஷ்மீர் மறுவரையறை சட்டம் 2019 எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1 மற்றும் 2. லடாக் யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாற்றுறதுக்காக. அடுத்து இது லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 தப்பு. தெலுங்கானா ஓராய் சட்டமன்றம் என்பது தவறு, பீகார் ஓராய் சட்டமன்றம் என்பது தவறு. 2. சரியான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநிலங்கள் வரக்கூடிய வளம் சரத் 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிப்பது 269 ஃபர்ஸ்ட், 268. 3. இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றி கீழ்கண்டவற்றுள் எது சரி? ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துரை அமெரிக்காவிலிருந்து பெற்றது சரி. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும் என்பதும் சரி. அடுத்தது 4வது கேள்வி. பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் அளிக்கிறது? பாருங்க, குரூப் 4 பொறுத்தளவு சட்டப்பிரிவுகள் ரொம்ப முக்கியமானது. அதுதான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. சட்டப்பிரிவு 32, 226. அடுத்து தேசிய ஊராட்சி தினம், பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. அடுத்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களை தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசியலமைப்பு கூறுகளை திருத்தியது. எதெல்லாம் திருத்தினாங்க? 338B, 342A, 366. 7. கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றி கூற்று சரியானது எது அப்படின்னா இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் என்பது மட்டும் சரி. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ்போர்ட் தோற்றமளிக்கும் அறிவுறுத்தல் செயற்கருவி 1935 மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தவறாக பொறுத்துள்ளது. பாருங்க, இந்த விதிகள் எல்லாமே நல்லா படிச்சாலே உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது பாருங்க. ஆப்ஷன் பி அரசு பிரிவு 17 பொது வாய்ப்பு சமூக வாய்ப்பு என்பது தவறு. அடுத்த கூற்றுகளில் எது தவறானது கொடுத்துருக்காங்க? அடிப்படை உரிமை பொறுத்து. ஆப்ஷன் டி 3 மட்டும் தப்பு. வாக்களிப்பு உரிமை இருக்குது சரி, அரசு பணியில் பதவிக்கு உரிமை இருக்குது சரி, ஆனால் அரசை விமர்சிக்க உரிமை கிடையாது. சரிங்களா? ஸோ பார்த்துக்குங்க, இதுதான் குரூப் 4 கொஷினோட மாடல் மாதிரி. ப்ரீவியஸ் எல்லாம் கொஷின் பார்க்குறப்ப உங்களுக்கு எங்கெங்கே டச் ஆகி வருதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். சரிங்களா? ஓகே, அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.